அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு பசங்க போடுவாங்க இல்லையா ஜிப்பா. ஸோ அதுதான் இது என் பையனோடது. அவனுக்கு வந்துட்டு இது பத்தவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது வந்து நல்ல ஒர்க்கு, நல்ல கிராண்டான ஒரு ஜிப்பா. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த மணிலாம் அங்கங்கே கொட்டிட்டு போய் கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. ஸோ இதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அதனால வந்துட்டு இதை வச்சு நம்ம என்ன ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட கிளாத்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நான் இந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கழுத்து சைடு மட்டும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஆரி ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஆரி ஒர்க்கை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எந்த அளவு இன்ச்சஸ் அப்படின்லாம் இல்லை. அந்த கழுத்துலேருந்து மார்க் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 28 இன்ச்சு இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது நான் அப்படியே அந்த பூ ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அது முடிய நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அந்த கழுத்து காலர்லேருந்து உள்ளது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வளைவாக இது ஒரு டிசைனாக இருந்துச்சு. ஸோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து துணியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோன்னா வந்துட்டு நீளம் வந்துட்டு 30 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்துட்டு 25 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு தையலுக்கும் போயிடும். ஸோ வந்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி இன்னொரு பீசஸும் நான் கட் பண்ணிட்டேன். 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேக்கு எடுக்கிறதா இருந்தாலும் வேறு அளவு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் 2 பீசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. நான் இதை வந்துட்டு நான் கட் பண்ணல. அந்த ஆரி ஒர்க்கில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக போட்டு பார்த்தேன், அவ்வளோதான். இன்னொரு துணி எடுத்து இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இதில் கம்மி பண்ணிக்கிறீங்க. நீளமும் அகலமும் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. இல்லை இதே அளவே கூட ஓகே தான். இதில் எனக்கு 3 லேயர் இருந்துச்சு. அதனால் உள்ள துணி நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே கட்டடமாக பாக்ஸாக நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் பாக்ஸாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்படி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பர்ஸ் மாதிரி நம்ம செய்கிறதுக்கு ஓகே. நான் பேக் மாதிரி செய்ய போகிறேன், ஹேண்ட் பேக் மாதிரி. ஸோ அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி சரியாக வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைடாக 3 இன்ச் எடுத்து வீடியோவில் தெரிகிறது மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். 2 பக்கமும் 2 மூலையிலே மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 மூலையிலே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம துணி வந்துட்டு ஒரு துணி எடுத்துக்கிடலாம் உள்ளே நம்ம போடுறதுக்காக. இன்னொரு துணி எடுத்து என்கிட்ட கொஞ்சம் காட்டன் துணி இருந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டு அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கர்ச்சிப்புக்கு வந்துட்டு நம்ம தைப்போம் இல்லையா எல்லா ஓரத்தையும். ஸோ அதே மாதிரி எல்லா ஓரத்தையும் நான் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூலையில் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த 2 மூலையையும் வந்துட்டு நான் நறுக்கி விட்டுட்டேன். அப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு அது உட்காரும். அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு நறுக்கி விட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நீட்டமாக தைச்சிருக்கேன் இல்லையா, இப்போ அளவு வச்சு பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் தைச்சிட்டேன்.
இந்த பேக் எப்படி தைச்சனோ அதே மாதிரியே தைச்சிட்டேன். தைச்சிட்டு இந்த ஓப்பன் சைடு மட்டும் வச்சு இந்த பேக்கோடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டிச் பண்ண போகும்போது அந்த மூலையில் நம்ம தைச்ச மூலை கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை வந்துட்டு மையம் பண்ணி அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். உள்ளே நான் துணி எதுவுமே கொடுக்கல, இன்னொரு பர்ஸ் மாதிரி எதுவுமே கொடுக்கல. நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரே பேக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு துணி கொடுத்து ஒரு ஜிப்பு கொடுத்து இன்னொரு ஒரு பர்ஸ் மாதிரி இந்த லைனிங் கொடுத்தோம் இல்லையா இன்னொரு துணி, அதில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் நான் வந்து பட்டன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட ஜிப்பு இருந்துச்சு, ஒரு பழைய ஓல்டு பேக்கில் உள்ள ஜிப்பு இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கில் உள்ள ஜிப்பை எடுத்து நான் ஜிப்பே வச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜிப்பை எடுத்து அளவு வச்சுட்டு நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு முலையை வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறங்க ஜிப்பு வச்சு தைக்க போகும்போது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு முலை வந்துவிட்டு நம்ம அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கையில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் நான் ஸ்டிச் பண்ணேன். அந்த மூலையில் வச்சுட்டு நம்ம மடக்கணும் இல்லையா, ரெண்டும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த மூலையில் வச்சுட்டு அதிலேருந்து இந்த ஓரம் ஃபுல்லாகவும் இந்த ஓரம் ஃபுல்லாகவும் தைக்கணும் ஜிப்புக்கு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு எண்டை வந்துட்டு நறுக்கி விட்டுட்டு அதை உள்ளே வச்சு கையிலேயே ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் எனக்கு இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும். ஜிப் வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரி மேலே ஓப்பன் ஜிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கு இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் தனியாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ணதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா யோசித்தேன். ஜஸ்ட்டு நீங்களும் ஏதாவது வேறு வேறு வித்தியாசமாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வச்சு அதுக்கப்புறம் பேக் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி இவ்வளோ தான் இருந்துச்சு அகலம். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிசுறு எல்லாத்தையும் நறுக்கிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணேன். அந்த ஒர்க் இருக்கிற இடத்துல எல்லாம் கையிலேயே மடக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அளவு வச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு தையல், 2 தையல் போட்டு அதுக்கப்புறம் மடக்கி ஒரு தையல் போடணும். அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பார்த்து நான் வந்துட்டு தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ஹூக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி அந்த ஜிப்பாலே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் எடுக்கலை, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எடுத்தால் மறுபடியும் அந்த மணிலாம் கொட்டிடுதோ எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மடக்கி ஒரு தையல் போட்டு அது தெரியாத அளவுக்கு தையல் போட்டுட்டேன். அந்த ஓரத்துலேயும் வச்சு தையல் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு அந்த பட்டன் வந்துட்டு நான் அதை வந்துட்டு உள்ளே வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த காந்தம் உள்ள ஹூக்கு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஓரத்தையும் வந்துவிட்டு கொஞ்சமாக துணி எடுத்து ஸ்டிச் பண்ணி அதை தச்சு விட்டு நான் இந்த மாதிரி பெல்ட் இருந்துச்சு என்கிட்ட, அதை வந்து நான் மாட்டிக்கிட்டேன். உங்கள்கிட்ட செயினு இல்லை பெல்ட் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கிறீங்க. இல்லை அப்படின்னா அந்த அந்த எந்த கலர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே துணி இருந்தாலும் அதை மாட்டி விட்டுக்கிறீங்க. ஸோ இப்படி நம்மளோட ஐடியா படி நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ண போகும்போது
பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். இன்னுமே வந்துட்டு இதை விட நம்ம மனசுக்குள்ளே தோணும் க்ரியேட்டிவிட்டியாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மோட்டிவேஷனாக என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பயன் தரும் அப்படின்னு நான் நினைக்கல, பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.